புதியகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் அற்புதமான கோவில் வரலாறுகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில கோவில்கள் நம்மளுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்களாக இருக்கும், நமக்கு மனதுக்கு பிடித்த அற்புதமான கோவில்களாக இருக்கும். அந்த கோவிலுக்கே நான் அடிமைப்பா, அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கே நான் அடிமைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில்களாக இருக்கும். ஆனால் அந்த கோவில்களில் சில வரலாற்று உண்மைகள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களையும் உங்களுக்காக எடுத்து சொல்கிற நிகழ்ச்சி தான் நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. அப்படி தெரிந்த உங்களுக்கான கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி திருக்கோவில் தான். நம்ம முருகரை யாருக்கு பிடிக்காமல் இருக்கும்? முருகா அப்படின்னு கூப்பிட்டோன்னே ஓடி வந்து உதவக்கூடிய அந்த தண்டாயுதபாணி திருக்கோவிலுடைய வரலாற்று பெருமைகள் என்ன, நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தகவல்களாக என்னங்கிறத நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள். வாங்க சார் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தண்டாயுதபாணி கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய முருகருடைய வரலாற்று பெருமைகள் எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக கோச்சிக்கிட்டு வந்து அங்கே உட்கார்ந்தாரு அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த கோவிலில் நீங்கள் சொல்லக்கூடிய கதைகள் என்ன, புராணங்களோடு இது எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு, இல்லை செவி வழி செய்திகளாக சில விஷயங்கள் இருக்கும், அதுலேயும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும்ல, அதெல்லாம் என்ன? உண்மையிலே பழனிமலை முதல்ல எப்படி அங்கே வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். முருகரை பற்றி தெரிஞ்சிருந்தாலே இடும்பனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இடும்பன் கடம்பன்வாங்க. ஆமாம். பழனிக்கு பக்கத்தில் ஒரு மலையில் இடும்பன் மலைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பழனி மலைக்கு உண்டான விஷயத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவகிரி சக்திகிரி அப்படின்னு 2 மலைகளை கட்டி தூக்கிட்டு வர்றார், காவடி மாதிரி. அதனால தான் அங்கே காவடி இருக்கிறது பிரசித்தம் போல இருக்கு. சிவகிரி சக்திகிரின்னு 2 மலைகளை இடும்பன் கட்டி தூக்கிட்டு வர்றார். நேரம் ஆயிடுச்சு, அவர் ஒரு சிவன் பக்தன். சரி, நம்மளுடைய நேரம் ஆயிடுச்சு, மலைகளை இறக்கி வச்சுட்டு பூஜை பண்ணலாம், சிவ பூஜை பண்ணலான்னு இறக்கி 2 மலைகளையும் வைத்து விட்டு சிவ பூஜை செய்கிறார். அந்த சிவ பூஜை செய்துவிட்டு மீண்டும் அவர் புறப்படலாம், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகிறார். மலையை தூக்குறார், மலையை தூக்க முடியல. ஏன்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் முருகன் அங்கே மேலே ஏறி நின்று விட்டான். முருகனுடைய அந்த கோவித்து கொண்டு வரக்கூடிய சம்பவம் அந்த சமயத்தில் தான் நடக்குது. இங்கே சிவனை நினச்சி அங்கே வழிபாடு பண்ணும்போது இவர் சிவன் கிட்ட கோச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டாரு. கரெக்ட். இப்போது இடும்பன் சொல்கிறார், பா முருகா, உங்கள் அப்பாவுக்கு பூஜை பண்ணுறதுக்காக நான் இந்த மலையை இங்கே ஓய்வெடுப்பதற்காக இறக்கி வச்சேன், என்னுடைய பூஜை முடிந்து விட்டது, தாங்கள் இறங்கிவிட்டால் இந்த மலையை நான் தூக்கி விடுவேன், நீங்கள் இருப்பதால் உங்கள் சக்தியால் இந்த மலையை என்னால் தூக்க முடியவில்லை அப்படின்னு. என்னால் இறங்க முடியாது அப்படின்றார் முருகன். நான் யார் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கே நான் தான் பூஜை பண்ணுறேன், நீ என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டேற, இறங்குப்பா, எங்கள் அப்பாவுக்கு பூஜை பண்ணால் நீ பெரிய ஆளா, இறங்க முடியாதுன்ற. வேண்டாம் முருகா, நான் சிவபக்தன், என் தந்தையோடைய பக்தன், என் தந்தையோடைய அடியார், நான் இறங்கி விடுன்றார். இறங்க முடியாது இடும்பா அப்படின்றார். ஏற்கனவே கோபத்தில் இருக்கார், அவரே வீட்டு பிரச்சனையில் வந்து மேலே ஏறி உட்காந்துருக்காரு. அப்புறம் சிவன்கிட்ட வந்து முறையிடுறாரு. கடைசியில் தான் புரிகிறது, மேலே இருப்பவன் சிவன் அல்ல, முருகன் அல்ல, 2ம் 1 தான் என்று. அப்போ தான் முருகப்பெருமான், இடும்பா இங்கே வா, எதற்காக இந்த விஷயத்தை நான் இங்கே செய்கிறேன் தெரியுமா, சிவன் வேறு நான் வேறு இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவனாக காட்சி தருகிறார் முருகப்பெருமான். அப்போ தான் இடும்பனுக்கு ஞானோதயம் வந்து, அடடா, முருகன் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை, முருகனே அவன், அவனே சிவன் என்பதை புரிந்து கொண்டு அங்கேயே ஐக்கியமாகிவிட்டார். அப்படி உருவான தாத்பரியம்தான் பழனிமலை தாத்பரியம். மலை உருவானதுக்கான வரலாறே அதுதான். வரலாறே சொல்கிறேன், நம்ம கோயிலை பற்றி பேசுகிறோம், மலையை பற்றியே பேசிட்டோம். அப்போது அங்கே சிவன் வேறல் நான் வேறல்னு, சிவன் வேறும் முருகன் வேறும் இல்லை என்பதை உணரக்கூடிய இடம் பழனிமலை. அதனால தான் ஊருக்கு பின்னாடி பழம் நீ என்று வருகிறது. இதை யாரால் புரிந்து கொள்ள முடியும் என்றால், கனிந்த பழம்தானே முக்திக்கு போகுது. ஆமாம். பொறுமையாக, அமைதியாக, ஞானம் பெற்ற ஒரு சில தூய பக்தி உள்ள மனிதர்களால் மட்டும்தான் சிவனும் முருகனும் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
ஆக மொத்தம் நம்ம இயக்கக்கூடிய நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணுதான். ஒன்னே ஒண்ணுதான். அதிலிருந்து பிளவுபட்டு வெவ்வேறு உருவங்களாக எடுத்து அந்த உருவங்களுக்கு சில காரணங்களும் கதைகளும் உண்டு நான் சொல்ல வரேன். சிவனும் முருகனும் வேறு இல்லை என்பதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பூவாய் காயாய் அது பிறகு பழம் போல் ஆனால் மட்டும்தான் சாத்தியம் என்பது எதை குறிக்கிறது என்றால் ஒரு மனிதன் அந்த பழத்துக்கு நிகரான பக்குவம் அடைந்தவனுக்கு மட்டும்தான் அது போய் சேரும், அந்த தாத்பரியமே புரியும் என்பதற்காக தான் அந்த ஊருக்கு பேரே பழம்னி அமைந்தது. பழம் ஏன்னா நம்ம பொதுவாக சிவனும் அரியும் ஒன்று அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து சிவனும் முருகனுமே ஒன்று தான், அதை உணர்த்தக்கூடிய ஒரு இடம் தான் நீங்கள் பழனியில். நீங்கள் என்னென்னா அரியும் சிவனும் ஹா ப்ளஸ் ரீ சேர்ந்தால் தான் அரிசியே வரும். புரியுதுங்களா? அரிசின்னுன்ற ஒரு வார்த்தையிலே அரியும் சிவனும் இருக்காங்க. அதை ரெண்டுத்தையும் நீங்கள் பிரிக்காமல் சாப்பிடவே முடியாது. நான் வந்து சிவபக்தர், அதனால் அந்த அரிசின்னு நான் சொல்ல மாட்டேன், ஹா அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். இது அரி மட்டும் சொல்ல முடியாதுல்ல. நான் வந்து விஷ்ணு பக்தர், ரீன்னு மட்டும் சொல்ல முடியுமா? எப்படி போய் இறைவன் வச்சிருக்கான் பாருங்கள். அரியும் சிவனும் ஆ ப்ளஸ் ரீயும் சேர்ந்தால் அரிசி என்பதை அப்போவே வச்சுட்டான். இப்போ இல்லை, பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடியே ஒரு பேருக்கு முன்னாடியும் எவ்வளோ பெரிய தாத்பரியத்தை முன்னோர்கள் வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்போது இப்போ இடும்பன் விஷயத்தை பார்த்தோம். பழனிமலையில் முருகப்பெருமான் கோவித்து கொண்டு ஏறினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவனும் முருகனும் வேறு இல்லை என்பதை இடும்பனுக்கு புரிய வைத்தால் இந்த உலகம் ஃபுல்லாக அது போய் சேரும் அப்படின்றதுக்காக முருகன் தக்க சமயத்திலே இடும்பன் ஓய்வு எடுக்கக்கூடிய சற்று நேரத்தில் மேலே வந்து ஏறி அதை வந்து உணர்த்திட்டார். இதுதான் உண்மையும் கூட. இப்போது நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம், நிறைய சந்தேகம் வரும். சிவன் வேறு முருகர் வேறு தானே? கிடையாது. ஓதிமலை என சொல்லக்கூடிய ஒரு ஊரில் இன்றும் முருகப்பெருமானுக்கு 5 முகங்கள் மட்டுமே உண்டு. 6 முகம் தானே முருகனுக்கு? ஆமாம், 5 முகங்களை கொண்ட முருகன் இருக்கிறார். ஏன்னா இந்த பழனிமலைக்கு சொல்லுகின்ற விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம், முருகன் வேறு சிவன் வேறு இல்லை என்பதை முருகனே இடும்பனுக்கு காட்சி கொடுத்தாலும் சொல்கிறோம். இப்போ சில பேருக்கு சந்தேகம் வந்தால் ஓதிமலை என்று சொல்லக்கூடிய இடம், சத்தியமங்கலம் பக்கத்தில் ஓதிமலை என சொல்லக்கூடிய இடத்துல போய் மலை ஏறி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு 5 முகங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் முருகன் இருப்பார். முருகனே தான் 6 முகம் இல்லை, ஆனால் 5 முகம். இதான் உண்மை. அப்போது அந்த இடத்தில் தாத்பரியம் என்ன உணர்த்துகிறது? சிவனும் முருகனும் ஒன்று என்ற தாத்பரியத்தை உணர்த்துகிறது. இப்போது நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவைப்படுகிறது என்றால் வேலை தேவைப்படுகிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு லேபர் தேவைப்படுகிறது. ஒரு இடத்தில் ஒருவர் வேலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார், இன்னொரு இடத்துல கம்பெனி வச்சிருக்கிறவர் எனக்கு நல்ல லேபரே அமைய மாட்டாங்க வேண்டுகிறார். ஆனால் 2 பேருமே இருக்காங்க. கம்பெனி வச்சுருவருக்கு வேலை கிடைக்கல, வேலைக்கு ஆள் கிடைக்கல, வேலை தேடுறவருக்கு வேலை கிடைக்கல. ஆனால் 2 பேருமே இதே உலகத்தில் தான் ஒரே இடத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்கள் 2 பேரும் சந்திப்பது எப்பொழுது? அப்போ தான் ஒரு காரியமே நடக்குது. ஆமாம், நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோன்னா அதுக்கான ஒரு காரண காரியம் இல்லாமல் நம்மளால் சந்திக்கவே முடியாது, வாய்ப்பு கிடையாது இல்லை. அப்போது நீங்கள் பெரிய தொழில் அதிபராக இருந்தாலும், பல ஆயிரம் பேர் உங்களுக்கு பணிபுரிந்தாலும், அதில் சில குறை இருந்து சில பேர் உங்களுக்கு வேலைக்கு தேவைப்பட்டாலும், இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இடும்பரை பார்த்தால் அது சாத்தியம் நான் சொல்லுவேன். இடும்பனை பார்த்துட்டாலே போதும். அதாவது எல்லா இடத்துலையுமே நாம் செய்கின்ற தவறு என்னென்னா, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோவிலில் முதல்ல நம்மளுக்கு பலன் தரக்கூடிய ஒரு இடம் எதுவோ அதை தவிர்த்து மற்ற அனைத்தையும் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய பேர் இடும்பன் சன்னதி தெரிஞ்சிருக்காது இல்லையா பழனியில்? இடும்பன் எவ்வளோ பெரியவர், இடும்பனுக்கு தான் முருகப்பெருமானை காட்சி கொடுத்த இடம் என்றால் அப்போ இடும்பன் கிட்ட தான் நாங்கள் அதிகாரமே இருக்கிறது. சரி, இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களும் சொல்லுங்க, இடும்பனோட சன்னதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மலை ஏறும்பொழுது படிக்கட்டு ஏறும்போதே ஒரு இடத்தில் இடும்பன் இருப்பார். அந்த பழனிமலைக்கு பின்புறம் இடும்பன் தனியாகவே மலை மேலே இருப்பார். சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இடும்பன் மலைக்கு உங்களால் போக முடியலனாலும் பழனிமலை அடிவாரத்திலிருந்து மேலே ஏறும்போது இடும்பன் இருப்பார்.
அவர் 2 இடத்துல யானைப்பாதையும் படிக்கட்டும் பிரியிற இடத்துல இடும்பன் நிற்பார். பழனி தண்டாயுதபாணி கோவிலில் இடும்பனுடைய வரலாறு, ஏன்னா நம்மளுக்கு தண்டாயுதபாணி சுவாமி எப்படி அங்கே வந்தாருங்கிற எல்லா தகவல்களும் தெரியும், அங்கே சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் தெரியும். ஆனால் இடும்பன் பற்றி நம்ம யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த மலை உருவான வரலாறு என்ன, இடும்பன் வந்த கதை என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இடும்பன் குறித்து சொன்னீங்க, கீழே இருப்பார் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. நமக்கு முதல்ல இடும்பனை சந்தித்து நம்ம தேவைகளை அங்கே கேட்கணுங்கிறதையும் சொன்னீங்க. எப்படி போய் சந்திக்கிறது? ஏன்னா எல்லாரும் உஞ்சில் போயிடுறோம் இல்லையா? இப்போல்லாம் நடைபாதையில் யாருமே மலை ஏறி போகிறவங்களாம் ரொம்ப அரிதாக இருக்குது. உஞ்சில் போகிறது இல்லை வேறு போக்குவரத்து வசதியில் மலைக்கு போகிறது அப்படிங்கிறது இப்போல்லாம் நமக்கு எல்லாருக்கும் சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இடும்பனுடைய அந்த சன்னதி எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும்? நிச்சயமாக இடும்பனுக்கு காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான், சிவனாக காட்சி கொடுத்தார் என்பதை சொல்லுகிறது. அந்த இடும்பனை போய் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக 2 விஷயங்களுக்கு முதல் முக்கியத்துவமாக பலன் கிடைக்கிறது. ஒன்று, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும், வேலையாட்கள் கிடைக்காத தொழிலதிபர்களுக்கு வேலையாட்களும் கிடைக்கிறது. இது எப்படி என்றால் எப்படி சாத்தியம் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் கீழே இருந்து மேலே ஏறும்போது 2 ஒன்று யானைப்பாதை, இன்னொன்று நேர்படிக்கட்டு 2 இருக்கும். ஏறி 2 இடங்கள் பிரிந்து சந்திக்கின்ற இடத்தில் ஒரு மையத்தில் ஒரு இடும்பர் இருப்பார். இல்லை எனக்கு அதையும் தாண்டி நான் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு வேலைக்கு வெளிநாடுக்கு போகணும், நான் ஒரு நிறுவனம் வைத்து கொண்டிருக்கிறேன், என் கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு 10 பேர் எப்பொழுதுமே டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இப்படியும் சில பேர்கள். இவர்கள் இடும்பர் மலைக்கே போயிடலாம். பழனி மலைக்கு அப்படியே பக்கத்தில் இடும்பர் மலை. அவர் எடுத்துட்டு வந்த 2 மலையில் ஒன்று பழனி மலை, இன்னொன்று இடும்பன் மலையா? சிவகிரி, சக்திகிரி இரண்டும் சேர்ந்த இந்த 2 மலைக்கும் சேர்ந்த நடுவில் இருப்பது தான் பழனி. ஒரு 2 மலைக்கும் நடுவில் இருக்கிற மலையில் அவர் ஏறி உட்காந்துருக்காரு. சிவகிரி, சக்திகிரி, இதுதான் அந்த மலை. இப்போது இந்த காவடியுடைய தாத்பரியம் என்னென்னா, பாவம் புண்ணியம் சொல்கிறாங்க. நீ செய்த பாவத்தை ஒரு முன்பக்கமும் புண்ணியத்தை பின்பக்கம், இல்லை பாவத்தை முன்பக்கமும் புண்ணியத்தை பின்பக்கம் வைத்து இறைவன்கிட்ட போகிறார். இது 2த்தையும் அதுமாதிரி கொடுக்குறோம் நம்ம. இறைவன் சீர் தூக்கி பார்த்து உனக்கு பலன் தரார். ஓகே, அதுதான் காவடி. இதுதான் காவடி. அதுதான் சொல்கிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் மருவி 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 இன்று வரலாறும் ஒரு இடம் மாறி அந்த வரலாறு தான் சரி என்று புரிந்து அதை நாம் பின்பற்றுகிறோம். இப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை இந்த கலிகாலத்தில்னா, சரியான வரலாறை சொல்லும் பொழுது பயப்பட வேணும். ஏன்னா தவறான வரலாறு பல வருஷமாக பதியப்பட்டது. அது இல்லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. நிச்சயமாக. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்வது அனைத்துமே ஒரு மூலநூல்லையோ ஒரு யூடியூப் சேனல்லையோ நீங்கள் பார்க்க முடியாத தகவல்கள். பாவ புண்ணியம் தான் காவடியோடைய முழு அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. இடும்பன் என்பவன் எப்படி என்றால், யாருக்கு முதல் முக்கியத்துவமாக இடும்பன் காட்சி அளிக்கிறார், வரன் கொடுக்கிறார் என்றால், யாரெல்லாம் தான் கடமை தவறாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. சில பேருக்கெல்லாம் வேலை வேணும்னு வேண்டிப்பாங்க, கிடைச்ச உடனே ஒரு 3 மாதத்தில் இன்னொரு வேலையை விட்டு மாறணும்னு தோணும். சில பேர் வேலை கிடைக்கணும்னு வேண்டிப்பாங்க, வேலை கிடைச்சிரும். கிடைச்ச உடனே இன்னும் ஒரு 3 மாதத்தில் மைண்டு மாதிரி இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக ஸ்டெடியாக என் வாழ்க்கையில் எனக்கு இது நடந்தால் போதும் என சொல்லக்கூடிய ஒரு நமக்குன்னு ஒரு பவுண்ட்ரி லைன் வைத்து யாரெல்லாம், நான் ஒரு கம்பெனி வைத்திருக்கிறேன், 100 பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு இன்னும் ஒரு 10 பேர் இருந்தால் போதும்னு கேட்டால் அந்த 10 பேரை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதான் நாமளே கையில் ஒரு நீதி தராசு வச்சிருந்து செயல்படக்கூடிய ஆளாக இருந்தால் இடும்பன் நீதி தராசும் காவடியும் வேறு இல்லை என்பதை புரிந்து கொள்ளவே சில காலங்கள் ஆகிடும் சில பேருக்கு. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி வரும். நான் பழனி கோவிலுக்கு போயிருக்கேன், இடும்பனை பார்த்ததில்ல, பக்கத்துலேயே மலை இருக்குன்னு சொல்கிறீங்க, நான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பழனி ஆண்டவரை முதல்ல போய் பார்க்கணுமா, இடும்பனை போய் முதல்ல பார்க்கணும்? நல்ல இடும்பர் தான். ஏன்னா அவர் தான் அங்கே அந்த மலையை வச்சது, முதல்ல காட்சி கொடுத்தது அவர் தான். அவரை பார்த்தாலே நம்மளுக்கு மிகப்பெரிய பாக்கியம். பிறகு பழனி மலையில் முருகன் அபரீத சக்தி கொண்டவன், பாலதண்டாயுதபாணி. தண்டாயுதபாணி
அதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் அந்த தண்டாயுதபாணியே காட்சி கொடுத்தவர் தானே இடம். அப்போ அவர் எப்படி பார்த்துக்கங்க. இப்போது பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் எழறதை நம்ம பார்க்குறோம். பழனி ஆண்டவரை எந்த கோலத்தில் பார்க்குறது? ஆண்டியா பார்க்குறதா, ராஜ கோலத்தில் பார்க்குறதா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் பழனி ஆண்டவரை போய் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமே இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம்தான். வேலை, குடும்பம், இந்த ரெண்டுத்துக்காக தான் வந்து பழனி ஆண்டவர்கிட்ட போனால் போனபடியே உடனே கிடைக்கும். அதுவும் அங்கெல்லாம் வந்து தேர் நாம் பார்த்துட்டோம், தேர் இழுத்துட்டோன்னா இன்னும் சொல்லவே வேணாம், இறங்கி மலையிலேருந்து இறங்கி வர்றதுக்குள்ளே கேட்ட வரத்தை உடனே கொடுத்துருவான் நம்மளுடைய முருகப்பெருமான் அப்படிங்கிறது பல பேர் வந்து நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ பழனி ஆண்டவரை எந்த கோலத்தில் பார்க்கணும்? இப்போ நீங்கள் தேர்ன்னு கேட்டீங்க, அதுக்கு சொல்லிவிட்டு அந்த கோலத்தை சொல்லிடுறேன். சுவாமி தேரில் வீதிக்குள்ளே வரும்பொழுது இந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது நிறைய பேர் சில்லற காசை எடுத்து தூக்கி தூக்கி அடிப்பாங்க. சில பைசா, சில துட்டுக்கள் சுவாமியோட முகத்தில் போய் அடிக்கும். இதை நான் பலமுறை அங்கே பார்த்துருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் சுவாமி வீதிக்குள்ளே வரும்போது பைசாவை தூக்கி அடிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கடனால் மிகப்பெரிய அளவு உச்சத்தில் போய் மாட்டிப்பாங்க. ஒரு கடவுளுக்கு நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா, அது செய்யக்கூடாது. மிகப்பெரிய தவறு அது. இவர்கள் மனநிலை என்னன்னா, சுவாமிக்கு இவங்க காணிக்க கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. உண்டி இருக்குது, கீழே சாப்பிடாம நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளோ ஹெல்ப் பண்ணலாம். இல்லை, நான் ஒரு விஷயம் எப்பவும் சொல்லுவேன், சுவாமிக்கு காணிக்கை கொடுக்கணுன்னா நாம் கொடுக்க வேணாம், அவர் வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்குவார். ஆனால் இவர்கள் தூக்கி அடிப்பது, இந்த பணத்தை உதாசீனப்படுத்துவது, அது சுவாமியுடைய உருவத்தில் படுவது, இதெல்லாம் மிகப்பெரிய சுவாமி விக்கிரகத்தை கூட தொட்டு கும்பிடக்கூடாது. சிற்ப சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட அந்த எந்த கோலத்தில் பார்க்க, ஆமாம், இந்த ஆண்டி கோலத்தில் பார்க்கக்கூடாது அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆண்டி கோலத்தில் முருகனை பார்க்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், நீங்கள் சிறந்த ஒரு மருத்துவரை பார்த்து, நல்ல மருத்துவரை பார்த்து, உங்கள் வீட்டில் யாருக்குன்னா குழந்தை பிறக்க போகுதுன்னா பிறக்கும்போதே உள்ளே ட்ரெஸ்ஸை வச்சு பேக் பண்ணி பிறக்கும்போதே உங்கள் ரேமன்ஸ் கோட் ஷூட்டோடு பிறக்கிற மாதிரி டெலிவரி எடுத்துக்கணும். இறைவன் எதை உணர்த்துகிறார் என்றால், ஒரு மனிதன் 6 விதமான நிலைகளில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதுக்கு தான் வைதீக அலங்காரம், சுப்பிரமணிய அலங்காரம் எதுக்கு வைத்திருக்கிறான்? வேடன் அலங்காரம், வேடன் அலங்காரம் இருக்கும். வேட்டைக்கு போவார், மருத்துவராக இருப்பார், நோய் தீர்ப்பவராக இருப்பார், அருள்பாலிப்பார், ஆண்டியாக இருப்பார். ஒரு மனிதன் வாழ்நாளில் 7 ஆரம்பித்து Z வரைக்கும் எப்படியெல்லாம் அவனுடைய நிலைமை மாறுகிறது என்பதை அந்த அலங்காரம் சுட்டி காட்டுகிறதே தவிர, இந்த அலங்காரத்தில் பார்த்தால் எனக்கு என்ன ஆகிவிடும் என்று யோசிப்பது மிகப்பெரிய தவறு. அதனால் ஆண்டி அலங்காரத்திலும் பார்க்கலாம், ராஜ அலங்காரம் சக்கரவர்த்தியாகவும் அவரை பார்க்கலாம். எந்த அலங்காரத்தில் யார் பார்த்தால் என்ன பலன் என்பதுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய ஒரு உண்மையே உண்டு. ஒருவர் மிகப்பெரிய நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார், வைதீக அலங்காரத்தில் பார்த்தார், நிச்சயமாக இருக்கும் நோய் குணமாயிடும். அதுதானே இப்போ பாடாப்படுத்துறது எல்லாருமே ஆரோக்கிய பிரச்சனை தானே. அதற்கான அழகான ஒரு அலங்காரத்தை நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க. எப்போவுமே நம்ம பழனி கோவிலுக்கு போனால் நம்ம தண்டாயுதபாணி சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு, அப்பா முருகா கேட்ட வரத்துக்கு தயவு செஞ்சு கொடுத்துருப்பா அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு வருவோம். நல்ல மலையெல்லாம் சுற்றிட்டு அங்கேயே உட்காந்து நல்ல தவநிலையில் இருந்துட்டுலாம் வரதை நம்ம எல்லாருமே கொஞ்சம் வழக்கமாக தான் வச்சுருக்கோம். இதில் காவடி எடுக்கிறவங்களும் அது தனியாக வந்து செய்துட்ருக்குறாங்க பாரம்பரியமாக. ஆனால் பக்கத்தில் இடும்பன் மலை இருக்குது, இடும்பனுக்கே காட்சி கொடுத்தார் முதல்ல இந்த மலையில் ஏறினதுக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்குது அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் இடும்பன் மலை உருவான வரலாறு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். பழனி மலைக்கு பக்கத்தில் இது குறித்த விளக்கங்களை நம்ம நேயர்களுடைய அற்புதமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. நன்றி மேடம்.